அந்த கூட்டத்தை நீங்கள் என்னைக்கு நேத்தி கூட்டினாங்களா, நைட்டு கூட்டினாங்களா, முந்தா நாள் கூட்டினாங்களான்னு தெரியாது. அது வரையும் போலீஸ் நிற்கிறீங்க. அப்படியே கண்ணை மூடிட்டே இருக்கீங்களா? எல்லாரும் நெருங்கி சாகட்டும்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்ப்பீங்களா? அப்படி விஜய் வந்த உடனே தான் எல்லாத்தையும் அப்படியே கொண்டாராமா? அந்த மனுஷனை இக்கட்டான சூழ்நிலைக்கு ஒன்று உருவாக்கி காவல்துறை எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, போதிய இடம் கொடுக்கல, மக்கள் அவ்வளவு மக்கள் கூட்டத்தை வந்து நிக்கிற அளவுக்கு சரியான இடம் இல்லாதுன்னு அப்படித்தானே சொல்றாங்க அவங்க. அந்த இடத்த யார் சூஸ் பண்ணா? அந்த மக்கள் தொகை கணக்கிடுறதும் இவ்வளவு மக்கள் வருவாங்க அப்படிங்கிறதும் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு இல்லாம, அதே மாதிரி இன்னைக்கு வந்துட்டு அங்க காவல்துறையை காணவே காணும், ஓரமா ஒதுக்கிட்டாங்களா? இது வந்து அன்டிடெக்டடா கேஸா? இல்லையே. ஆல்ரெடி இம்மீடியட்டா போலீஸ் வந்துட்டு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அவங்க தாவேகா கட்சி பொதுச் செயலாளர் மேல எல்லாம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒன் மேன் கமிஷன் இம்மீடியட்டா விசாரிச்சுட்டாங்க. அதே மாதிரி எஸ்ஐடி ஐஜி தலைமையில போய் விசாரிச்சுட்டாங்க. இத்தனை ரிப்போர்ட்டும் இம்மீடியட்டா அவங்க கலெக்ட் பண்ணியிருப்பாங்களே எவிடன்ஸ். அது எல்லாத்தையுமே சிபிஐக்கு சப்மிட் பண்ணும்போது ஈஸியா தானே இருக்கும். டைமுக்கு லேட்டாக வந்தாருன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அவர் கொடுத்த டைமுக்கு லேட்டாக வந்திருந்தா காவல்துறை அவரை கரூரோட என்ட்ரன்ஸ்லேயே வச்சு நிப்பாட்டி இருக்கலாம்ல. விஜய் லேட்டாக வந்தார், அதனால தான் கூட்டம் நெருக்குச்சு, அதனால தான் இறந்து போனாங்க. இப்போ இவங்க எல்லா அரசியல் தலைவர்களும் நாங்கள் கால் கடுக்க நிற்போம். இன்றைக்கி ஜெயலலிதா அம்மா வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் காலிலேருந்து ரத்தம் அப்படியே கொட்டிடும். பிரச்சார மீட்டிங்காக இருந்தாலும் சரி, அவங்களோட பொலிட்டிக்கல் மீட்டிங்காக எந்த மீட்டிங்காக இருந்தாலும் ஒரு தலைவர்கள் கூட ஆன் டைமுக்கு வந்ததே கிடையாது. விஜய் வந்துட்டு ஏன் வந்து லேட்டாக வர்றாருன்னா, வேண்டாத பொண்டாட்டி கைப்பட்டா குற்றம், கால்பட்டா குற்றங்கிறது. ஏன்னா விஜய் வந்துட்டு எதிர்கட்சியாக வந்துட்டாரு அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு இதெல்லாம் பண்ணுறீங்களா? இதே ஒரு சிஎம் வரும்போது இப்படி நடக்குமா? போலீஸ் அஜாக்கிரதையாக இருப்பாங்களா? குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் Shirts and trousers. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். மேம், நீங்கள் ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறையாக பல கேஸ்களை வந்து டீல் பண்ணியிருப்பீங்க. 41 உடல்கள் இறந்துட்டாங்க. ஆனால் அந்த உறவினர்கள் குடும்பத்தார்கள்ட்ட போய் நம்ம பேட்டி எடுக்கும்போது யாருமே விஜய் மேலே இன்னும் கேஸ் கொடுக்கல. விஜய் தான் காரணம் அப்படின்னு கேஸ் கொடுக்கல. எல்லாரும் ஏழை குடும்பங்கள், எல்லாரும் காசுக்காக ரொம்ப தவிக்கிற குடும்பங்கள். யார் நினச்சிருந்தாலும் போய் விஜய் மேலே கேஸ் கொடுத்துருக்கலாம். ஆனால் யார் 41 குடும்பத்துலேயும் விஜய் மேலே கேஸ் கொடுக்கல. இது மாதிரி ஒரு இது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை, விஜய் வந்தது வந்துட்டு ஒரு ஷார்ட் டைம் தான். அவர் அங்கே 10 நிமிஷம் இருந்தாரா, ½ அன் அவர் இருந்தாராங்கிறது பிரச்சனையே கிடையாது. பட் விஜய் பார்க்கறதுனே வந்தாங்க. விஜய் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்த ஜனங்கள் வந்துட்டு இப்போ அன்லாஃபுல் அசம்பிளி சொல்லுவாங்க. ஒரு 7 பேருக்கு மேலே கூடுனா அது சட்டவிரோத கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ அமைதியாக ஆயுதம் இல்லாமல், ஆயுதம் இருந்தால் தான் சட்டவிரோத கூட்டம். அமைதியாக இப்போ 7 பேர் நம்ம கூடும்போதே எதுக்குடா அந்த 7 பேர் இங்கே கூடுறாங்க அப்படி சொல்லுவாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு சண்டை போடுவாங்க அப்படின்னு தானே. இப்போது ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே கூடும்பொழுது அப்போது அங்கே கேழ்பாரட்டு கூடுவாங்களா? அங்கே எல்லாம் காவல்துறையெல்லாம் கண்ணை மூடிட்டு இருப்பாங்களா? யாருக்கு? காவல்துறைக்கு தானே பொறுப்பு. அந்த ஆயிரக்கணக்கான மக்கள் எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி கூடுனாங்க? அவங்க சாப்பிட்டாங்களா, தண்ணி குடித்தாங்களா? இல்லைங்களா? இப்போ ரோட்டில் கூடுறாங்க, அதுவும் பொது இடத்துல, ரோட்டில். அப்போ வாகன போக்குவரத்து நீங்கள் தானே நிறுத்திருப்பீங்க. எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி நிறுத்திருப்பீங்க? அப்போ எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி மக்கள் கூடுறாங்க? அப்போ மக்கள் எவ்வளோ கூட்டம் வருது, அதுக்கேற்ற மாதிரி போலீஸ் ஃபோர்ஸ் இறக்கணும். அதுக்கேற்ற மாதிரி மக்கள் சாப்பிட்டாங்களா, தண்ணி இருக்கான்னு பார்க்கணும். அங்கேயே மயக்கம் அடித்து விழுந்தாங்கன்னா, ஏன்னா அவர் 3 மணிக்கு கொடுக்குறீங்க, கூட்டம் வந்து பகல் ஃபுல்லாக கூடியிருப்பாங்க. சாப்பிட்டாங்களா, தண்ணி குடித்தாங்களா, அவங்க என்ன பண்ணாங்க? நீங்கள் வாகனத்தை நிறுத்தி அந்த பக்கம் ரோட்டில் வந்து வண்டி விட்டுருக்க மாட்டீங்க. அப்போ நீங்கள் வாகனத்தை நிறுத்தும் போது இந்த மக்கள் கூட்டம் எப்போ இருந்து கூடுவாங்க? உடனே அப்படியே விஜய் வரும்போதே அப்படியே ஏங்க அது வில்லேஜுங்க, அவங்க வரதுக்கே லேட் ஆகும். அது சிட்டி மாதிரி ரொம்ப நெருக்கமான இடம் கூட கிடையாது. திப்புன்னு வந்துடுவாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க ஊர்லேருந்து, ஒவ்வொரு ஊர்லேருந்து வர்றதுக்கு எவ்வளோ லேட் ஆகும். அப்போ கொஞ்சம் பேர் கூடும்போது அப்போ இவ்வளோ கூட்டமும் நீங்கள் தான் போலீஸ் தான் அழைச்சிட்டு வரீங்க. அவ்வளோ பெரிய வண்டியை கொண்டாந்து அந்த கூட்டத்துக்குள்ளே விடுறீங்க. இங்கே நில்லுங்க சார்னா அந்த கூட்டமெல்லாம் அங்கே நெருக்கிட்டு வரும் போல இருக்குது. அந்த மனுஷனை இக்கட்டான சூழ்நிலைக்கு ஒன்று உருவாக்கி அந்த கூட்டத்தை நீங்கள் என்னைக்கு நேத்தி கூட்டினாங்களா, நைட்டு கூட்டினாங்களா, முந்தா நாள் கூட்டினாங்களான்னு தெரியாது. அது வரையும் போலீஸ் நிற்கிறீங்க. அப்படியே கண்ணை மூடிட்டே இருக்கீங்களா? எல்லாரும் நெருங்கி சாகட்டும்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்ப்பீங்களா? அப்படி விஜய் வந்த உடனே தான் எல்லாத்தையும் அப்படியே கொண்டாராமா? சொல்லுங்கள். அதனால் முன்னாடியே அவங்க மயக்கம் அடிச்சிருப்பாங்க. கரெக்டுங்களா? விஜய் வரும்போது நெருக்கிட்டு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அதனால் அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க, அவங்க பார்த்துட்டே தானே இருக்காங்க. கூட்டம் சரிஜாகிறதும், கூட்டம் அலை போல் மோதுறதும், கூட்டம் இடமில்லாத நிற்கிறதும் நெருக்கிட்டு இதை பார்த்துட்டே இருக்காங்க அந்த மக்கள். அப்போ எப்படி விஜய் குற்றம் சொல்லுவாங்க? அவங்க தான் சொல்கிறாங்களே, காவல்துறை தானே குற்றம்னு சொல்கிறாங்க. காவல்துறை எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, போதிய இடம் கொடுக்கல, மக்கள் அவ்வளோ மக்கள் கூட்டத்தை வந்து நிற்கிற அளவுக்கு சரியான இடம் இல்லாதுன்னு அப்படி தானே சொல்கிறாங்க அவங்க. அந்த இடத்த யார் சூஸ் பண்ணா? அந்த மக்கள் தொகையை கணக்கிடுறதும் இவ்வளோ மக்கள் வருவாங்க அப்படிங்கிறதும் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு இல்லாமல் அவங்க அங்கே டிஸ்ட்ரிக்டில் அதே மாதிரி இன்றைக்கி வந்துட்டு அங்கே காவல்துறையை காணவே காணும். ஓரமாக ஒதுக்கிட்டாங்களா என்ன? இது போய் எப்படி மக்கள் சொல்லுவாங்க? எந்த மக்களாச்சும் வந்துட்டு விஜய் வந்து குற்றவாளின்னு எப்படி சொல்லுவாங்க? இப்போ நானே சொல்கிறேன், நான் பார்க்கவே இல்லை அங்கே, ஆனால் நான் பந்தோஸ் பார்த்த வரையும் நான் சொல்கிறேன். ஏன் ஜெயலலிதா அம்மாவுக்கு நான் பந்தோஸ் பார்த்துருக்கேன். இதே கரூரில் தேர்தல் பிரச்சாரம் பெரிய கிரவுண்டெல்லாம் இருக்குது, பெரிய கிரவுண்டு. ஏன் ஒரு பெரிய கிரவுண்டை கொடுங்க, அவர் சுற்றி வர அவர் வண்டி போகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் கட்ட சொல்லுங்கள் அவங்க ஆட்களை. அப்போ அப்படி சுற்றி வந்தாருன்னா அந்த மக்கள் பார்ப்பாங்கல்ல, நெருங்காமல் பார்ப்பாங்கல்ல. கிரவுண்டே இல்லையா சொல்லுங்கள்? ஏன் விக்கிர வண்டியில் அவ்வளோ பெரிய மாநாடு நடத்தினாரு, அப்போது அவர் ப்ரைவேட்டால் வச்சுக்கிட்டாரு. அப்போது அவ்வளோ பெரிய அசம்பாவிதம் இல்லையே. அப்போ நீங்கள் கொடுத்த இடத்துல தானே, நீங்கள் கொடுத்த போலீஸ் பாதுகாப்பில் தானே இவ்வளோ மக்கள் செத்து போனாங்க. அவர் விஜய் சொந்தமாக அரேஞ்ச் பண்ணிக்கிட்டதில் இவ்வளோ பெரிய கூட்டம் நெருக்கம் இல்லையே, சாகலையே. கரெக்டுங்களா? அப்புறம் எந்த மக்கள் வந்துட்டு சொல்லுவாங்க விஜய் கொண்டாருன்னு சொல்லிட்டு? நமக்கே தெரியுதுல்ல. புரியுது மேம். இன்னொன்று, சிபிஐ விசாரணை வந்து எப்போவுமே வந்து ரொம்ப காலதாமதமாக நடக்கும்ன்ற ஒரு குற்றச்சாட்டு தமிழகத்தில் குறிப்பாக அது இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதற்கு ஒரு தீர்ப்பு வந்து எப்போ வரும், இல்லை விரைவில் விசாரிக்க வாய்ப்புகள் இருக்கா மேம் இந்த வழக்கை? அதாவது எல்லா மர்டர் கேஸ்லேயும் 90 நாட்களுக்குள்ளே சார்ஜ் ஷீட் போடணும், குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யணும் கொலை குற்றத்துக்கு. இப்போது சிபிஐ வந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க, உச்சநீதிமன்றம் நீதி அரசர் வந்துட்டு அவர் திருப்தி ஆகிட்டு இவ்வளோ புலன் விசாரணை போதும், இவ்வளோ சாட்சியத்தை நம்ம சாட்சிகளெல்லாம் விசாரித்தாச்சு, இந்த குற்றவாளிகள் மேலே குற்றம் சுமத்தி அவர்களுக்கு தண்டனை கொடுக்குற அளவுக்கு இவ்வளோ சாட்சியம் போதும் அப்படின்னு நீதி அரசர் வந்துட்டு சொல்கிற வரைக்கும் இந்த புலன் விசாரணை நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் மாதம் மாதம் அவங்களுக்கு வந்து ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுக்கணுமாச்சே. அப்போ சஃபிஷியண்ட்டாக அவங்க இன்வெஸ்டிகேஷன் நம்ம சாட்சியத்தெல்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டோம், சாட்சிகள் போதும், இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அதையே அதை நீட்டிக்க போகிறாங்க. இது வந்து அன்டிடெக்டடாக கேஸா? இல்லையே. ஆல்ரெடி இம்மீடியட்டாக போலீஸ் வந்துட்டு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, அவங்க தாவேகா கட்சி பொதுச் செயலாளர் மேலெல்லாம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி 1 மேன் கமிஷன் இமீடியட்டாக விசாரிச்சுட்டாங்க. அதே மாதிரி எஸ்ஐடி ஐஜி தலைமையில் போய் விசாரிச்சுட்டாங்க. இத்தனை ரிப்போர்ட்டும் இம்மீடியட்டாக அவங்க கலெக்ட் பண்ணியிருப்பாங்களே எவிடன்ஸு, அது எல்லாத்தையுமே சிபிஐக்கு சப்மிட் பண்ணும்போது ஈஸியாக தானே இருக்கும். இது ஒரு சீக்கிரமாக போட்ட ரொம்ப வருஷம் சென்று இப்போ சில வருஷம் இப்போ வந்துட்டு ஒரு மர்டர் நடந்துச்சு, அந்த 2 வருஷம் அந்த மாதிரி கோர்ட்டில் போயிட்டு எங்களுக்கு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வேணும்னு காலந்தாழ்த்தி கொடுக்கும்போது இவங்களுக்கு சாட்சியம் வந்துட்டு விசாரிக்க கூட லேட் ஆகும். இது எல்லாமே இம்மிடியேட்டாக நடக்குதுல்ல. நிச்சயமாக அவங்க சீக்கிரமாக 90 நாட்களுக்குள்ளே கூட சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே இடத்துல வந்து அதற்கு முந்தின வாரம் எடப்பாடி அதிமுகவோட தலைவரோட இதில் வந்து கூட்டம் நடந்துச்சு. அது கட்டுப்பாடோடு நடந்த கூட்டம். இந்த கூட்டம் வந்து கட்டுப்பாடற்ற கூட்டம். அதனால தான் இந்த விபத்து ஏற்பட்டுச்சுன்னு முதல்வர் ஸ்டாலின் விஜயோட கட்சியை வந்து தொடர்ந்து விமர்சிச்சுட்டு வராங்க. எல்லா கட்சியும் கட்டுக்கடங்க கூட்டம், அவங்க கொள்கை இல்லாத கூட்டம்னு விமர்சிக்கிட்டு இருக்காங்க. அதையே நேற்று சட்டசபையிலையும் சொல்கிறார் கட்டுக்கடங்காத கூட்டம் அப்படின்னு. இதை எப்படி பார்க்கலாம்? அதாவது மாபு சைக்காலஜின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது கலைஞர் டாக்டர் கலைஞர் பேசுகிறது அந்த பேச்சை கேட்க வருவாங்க. இப்போ ஜெயலலிதா அம்மா வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள பார்க்குறதுக்கு வருவாங்க. ஏன்னா அவங்க சினிமா ஆக்ட்ரஸ். நான் பார்த்த கூட்டத்தில் நைட்டு தான் வைப்பாங்க. கலைஞர் டாக்டர் கலைஞர் வந்துட்டு நிறைய ஜென்ஸ் தான் வருவாங்க, லேடிஸ் வர மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய ஏன்னா பொலிட்டீஷியன்ஸாக இருப்பாங்க. அவரை வந்து ஏற்கனவே அவருடைய ரசிகர்களாக இருப்பாங்க, ஈவன் பொலிட்டீஷியனாக இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அமைதியாக வந்து உட்காந்து கேட்பாங்க. அவங்க ஈவன் வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தாலும் அமைதியாக கேட்பாங்க, இப்படி நெருக்கிட்டு போக மாட்டாங்க. அவங்க மைக்கில் அந்த வார்த்தைகள் காதில் விழுந்தா போதுன்னு கேட்கறது, அது ஒரு கூட்டம். ஆனால் இதே வந்து மகாமகத்தில் வந்துட்டு அம்மா ஜெயலலிதா அவங்க புனித நீராடும்போது அதே மாதிரி கட்டடங்கள்லாம் மேலே ஏறி 60 பேர் செத்து போனாங்க இடிஞ்சு விழுந்து. அப்போது அந்த கூட்டம் வந்து ஒருத்தர் நோக்கி ஃபோக்கஸ் பண்ணுது. திரையில் பார்த்த விஜய் எப்படி இருப்பாருங்கிறத அவரை நோக்கி அந்த ஃபோக்கஸ் பண்ணுற கூட்டம் அது. இது வந்து அரசியலாக வந்துட்டு கேட்குற கூட்டம் இல்லை. அவர் பேசுவார்,
அந்த பிரச்சாரத்தில் நம்ம பேசி இவருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறத கூட்டம் கிடையாது. ஏன்னா அங்கே வந்தவங்கலாம் ஓட்டு போடுறவங்களா எல்லாம் குழந்தைங்களும் சின்ன பசங்க, முக்கால்வாசி பேர் அதில். அப்போது விஜய் அங்கிள்னு அவங்கள ரசிகர்களாக இருந்து பார்க்க வந்த குழந்தைங்க தானே அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தி நாங்கள் விஜய் பார்த்தே ஆகணும்னு தானே அப்படி அப்பா அம்மா அவங்க தான் சொல்கிறாங்களே மக்கள். போவேணான்னு சொன்னோம், காலில் விழுந்து என்னை கேட்டா என் பொண்ணு, என்னை அழைச்சி கொண்டு விஜய் நான் பார்க்கணுமா, நம்ம அங்கே போய் பார்க்க முடியாது, இங்கே வராரேம்மான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதனால் எல்லாரோடைய கண்களும் அவங்க என்ன நெருக்கி அடித்தாலும் அவரை பார்த்துடணும். அப்போ இந்த கூட்டம் வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கக்கூடிய கூட்டம். இது வந்துட்டு அரசியல் இப்போ இவங்களதெல்லாம் ஆர்கனைஸ்டு. ஏன்னா ஒரு அரசியல் தலைவர்கள் தான். இப்போ எடப்பாடி சாரியோ இல்லை ஸ்டாலின் சாரியோ இப்போ எந்த மக்கள் வந்துட்டு அவங்க பார்க்க போகிறாங்க? அவங்க ஒன்றும் ஃபேஸ் வேல்யூ கிடையாது, அவங்களுக்கு சினிமா ஃபிகர் கிடையாது அவங்க. இப்போ விஜய்லாம் அவர் அந்த மாதிரி நிறைய ஆக்ஷன் படம் அந்த படத்தில் அதில் தானே ரசிகர்கள் வராங்க. அவரோட ரசிகர்கள் எப்படி வராங்கன்னா அவர் சினிமாவில் அவரோட நடிப்பு, அவர் பாட்டு இதெல்லாம் பார்த்துட்டு தானே அவரை பார்க்கணுங்கிற ஒரு ஆவலில் வராங்க. அதனால் இந்த கூட்டம் வந்துட்டு இது வந்து ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம்லாம் கிடையவே கிடையாது, கட்டுக்கடங்கின கூட்டம் தான். இப்போது ஒரு தம்பி வந்துட்டு வெஹிக்கிளில் வந்துட்டு மோதுறாருன்னு இன்றைக்கி நம்ம ஜட்ஜி சொல்கிறாங்க. ஏன் இப்போ நம்ம வந்துட்டு அந்த மாதிரி ஒரு வாகனத்தை ஃபாலோ பண்ணி போனால் நம்மளை கேஸ் போடுறாங்களே போலீஸு. இப்போ ரொம்ப ஸ்பீடாக போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரேஸ்லாம் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே பிடிக்கிறாங்களே போலீஸு. இல்லை இந்த பாயிண்டில் பிடிக்காட்டாலும் மைக்கில் சொல்லி இன்னொரு பாயிண்ட் பிடிக்கிறாங்கல்ல. அப்பயே விஜயை ஃபாலோ பண்ணி வரும்போது இந்த பசங்க ரொம்ப ஸ்பீடாக போவாங்க. அது பெரிய வண்டி, இவங்க பைக்கில் ரெண்டு பேராக வராங்க. எய்த்தா மாதிரி வந்தாலும் வர வெஹிக்கிளில் வந்துட்டு இவங்க அடிப்படுவாங்கல்ல. அப்போ யார் கண்ட்ரோல் பண்ணும்? அதுவும் போலீஸ் தானே கண்ட்ரோல் பண்ணும். அவர் மேலே இடிச்சிட்டு பிறகு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கேஸ் போட்டிருக்கணும், அவர் வாகனத்தை சீஸ் பண்ணுங்கிறீங்க. அதை விட்டது யார்? எல்லாத்தையும் விட்டுருவீங்க, மக்களை கூட்டம் சேர விடுவீங்க, வண்டியை மோதுறதுக்கு வந்துட்டு அவனுங்களை பின்னாலே போங்கடான்னு ரேஸில் விட்ற மாதிரி விடுவீங்க. எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துருந்துட்டு கடைசியில் எல்லாரும் இறந்த உடனே நாங்கள் இல்லை அதுக்கு பொறுப்பு அப்படின்னு வந்து தட்டி கழிப்பீங்களா? ஓகே, புரியுதுங்க. இன்னொன்று வந்து காவல்துறை என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் கொடுக்குற நிபந்தனைகளை மீறினால் உடனடியாக அந்த மீட்டிங் வந்து ரத்து செய்யப்படும்னு எல்லா இதுலேயும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ சப்போஸ் ஒருவேளை விஜய் வந்து அவர்களோட நிபந்தனைகளை மீறி இருந்தால் ரத்து செய்கிற உருவம் காவல்துறைக்கு இருந்துச்சுல்ல. அவர் நிபந்தனை மீறவே இல்லை மேம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டைமுக்கு லேட்டாக வந்தாருன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அவர் கொடுத்த டைமுக்கு லேட்டாக வந்திருந்தா காவல்துறை அவரை கரூரோட என்ட்ரன்ஸ்லேயே வச்சு நிப்பாட்டி இருக்கலாம்ல. இல்லை இப்போ யார் லேட்டாக வந்தாங்க? இப்போ சிஎம் சொல்கிறாங்களா இல்லை மினிஸ்டர் சொல்கிறாங்களா? அவங்க ஒரு மீட்டிங்கு லேட்டாகவே கரெக்ட் டைம் போயிடுவாங்களா? இங்கிலீஷ்கார மாதிரி பஞ்சலாக போயிட்டாங்களா எல்லாரும்? இல்லை இப்போ சொல்கிறாங்களே இந்த தலைவர்கள், விஜய் லேட்டாக வந்தார் அதனால தான் கூட்டம் நெருக்குச்சு, அதனால தான் இறந்து போனாங்க. இப்போ இவங்க எல்லா அரசியல் தலைவர்களும் நாங்கள் கால் கடுக்க நிற்போம். இன்றைக்கி ஜெயலலிதா அம்மா வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவங்க சிஎம், இப்போ இருக்கிற சிஎம் நான் வேலை பார்க்கல அவர்கிட்ட, நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன். அதுக்குள்ளே நான் அவங்க கலைஞர்கிட்ட வேலை பார்த்தேன். அவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் கால்லேருந்து ரத்தம் அப்படியே கொட்டிடும் ஏன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஏன்னா உட்காரவே முடியாது. அதுவும் இவராச்சும் நைட்டில் போடுவார் கலைஞர். இப்போ தான் வந்து 10 மணியோட வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு அந்த பிரச்சாரம்லாம் முடிக்கணும்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் போட்டாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ விடிய வருவாங்க. அந்த கூட்டம் அப்படியே தான் இருக்கும். நாங்கள் நிற்கணும் அப்படியே. எங்களுக்கு தண்ணி இருக்காது, ஒரு பாத்ரூம் வசதி இருக்காது எங்களுக்கு. அந்த பெண் போலீஸ், ஆண் போலீஸாச்சும் எங்கேயாச்சும் ஒதுக்குப்புறத்தில் போயிட்டு வருவாங்க. அங்கே வந்தவங்களுக்கும் வந்த பெண்களுக்கும் ஒரு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. நாங்கள் பெண் போலீஸ் எங்களுக்கும் இருக்காது. குறைஞ்சது 10 மணி நேரம் நாங்கள் நிற்கணும். இப்போ ஜெயலலிதாம்மா இப்போ ஒரு 11 மணிக்கு, இப்போ அவங்க 3 மணிக்கு வராங்கன்னு சொன்னால் நாங்கள் 7 மணிக்கு போய் நின்னோம் ஸ்பாட்டில். குண்டு வைக்கக்கூடாது, அந்த வேறு ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடாது, அதெல்லாம் பார்க்கணும். யாரும் அன்வான்ட் பர்சன்ஸ் வந்துடக்கூடாது. அவ்வளோ செக்கிங் இருக்கும், ஃப்ரிஸ்கிங் இருக்கும், இத்தனையும் இருக்குல்ல. அப்போது அன்னைக்கு வந்துட்டு இப்போ சிஎம்லாம் சொன்ன டைமுக்கு வந்துட்டாங்களா? இல்லையே. நான் ஒரு மீட்டிங் கூட, பிரச்சார மீட்டிங்காக இருந்தாலும் சரி, அவங்களோட பொலிட்டிக்கல் மீட்டிங்காக எந்த மீட்டிங்காக இருந்தாலும் ஒரு தலைவர்கள் கூட ஆன் டைமுக்கு வந்ததே கிடையாது. விஜய் வந்துட்டு ஏன் வந்து லேட்டாக வர்றாருன்னா, கூட்டம் கொஞ்சம் வரட்டும், நம்மளை பார்க்க வேண்டியவங்களாம் வரட்டும், ஒரு முறை தானே கரூர் போகிறோம் அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, அவர் உட்காந்துருந்து அப்படியே டைரெக்டாக வந்து கரூருக்கு வரல, இன்னொரு மீட்டிங் முடிச்சுட்டு தான் வர்றாரு. அப்போ அங்கே மக்கள் இடையில நிறுத்தலாம். ஒரு கூட்டமாக அவர் வாகனம் நிறுத்துறாங்கன்னா அவரோட ரசிகர்களாக இருக்கலாம். நாளைக்கு அவர் ஓட்டு வாங்க தானே மக்கள்கிட்ட வராரு. அப்போ உடனே வந்துடுவார் அவர். அந்த மக்கள்கிட்ட நிறுத்தி 2 வார்த்தை பேசிட்டு தானே வர முடியும். இல்லை மாலை போடுறாங்க, துண்டு போடுறாங்க, அவரோட ஈவன் செல்ஃபி எடுக்கிறாங்க.
வரும் வழியில் இப்போ இவங்களே போலீஸ் சொல்கிறாங்களே, அந்த கூட்டத்தை கொண்டாடுறதுக்கே எங்களுக்கு 2 மணி நேரம் ஆச்சுங்கிறாங்க. அப்போ அவ்வளோ கூட்டம் அங்கே நிற்கிறாங்கல்ல, அவருக்கு மீட்டிங் நீங்கள் கொடுத்த ஸ்பாட்டுக்கு வரதுக்கே உங்களுக்கு 2 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறீங்க, அந்த கூட்டத்தை கடந்து வர. அப்போ அவர் எப்படி லேட்டுன்னு நம்ம சொல்ல முடியும்? அவ்வளோ கூட்டம் இல்லை, கட்டுக்கடங்காத கூட்டம். அதை கண்ட்ரோல் பண்ணுறது யாரோட வேலை, அதை பிளான் பண்ணுறது யாரோட வேலை? உளவுத்துறை பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி போலீஸை கொண்டாந்து இறக்குங்க, கயிறு கட்டுங்க, இல்லை கட்டை கட்டி விட சொல்லுங்கள், மக்களை ஒரு பக்கம் நிறுத்த சொல்லுங்கள், பெண்களை ஒரு பக்கம் நிறுத்த சொல்லுங்கள். ரோட்டில் 2 சைடும் நிறுத்திருக்கலாமே. கரூர் எங்கே மாவட்டம் தொடங்குது? ஒரு சைடு பெண்கள், ஒரு சைடு ஆண்கள், நடுவில் விடுங்க வண்டியை. தெரியாதா? அவர் ரோட் ஷோ தானே நடத்துகிறாரு, அவர் ஒன்றும் மீட்டிங் நடத்தலையே. மீட்டிங்க்கு நீங்கள் 10,000ன்னா நீங்கள் 10,000 தவிர அங்கே வரப்போகிறதில்ல யாரும். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு போயிடுற கூட்டம் தான் அது. அங்கேருந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வரமாட்டான். அங்கே விஜய் பார்த்துட்டா அப்படியே அவன் ஊர் பக்கத்தில் போயிடுவான். கரூர்லேருந்து நீங்கள் இப்போ சொல்லியிருக்கலாமே, அவரை கரூர் வழியாக தானே வராரு, அப்படியே பார்த்துட்டே கை காட்டிகிட்டே வந்திருக்கலாமே. இந்த மீட்டிங் பிளேஸ் இங்கே கொடுத்துருந்தா கூட்டம் குறைஞ்சிருக்கும்ல, இல்லைங்களா? யார் தப்பு இது? நீங்கள் தானே பிளான் பண்ணோம். அவர் சொன்னது தானே அவர் கடைப்பிடிச்சார். அந்த வேலுசாமிபுரத்தில் தான் நீ போய் பேசணும்னா அவர் வராரு, மக்கள் எல்லாம் அங்கே வந்துட்டாங்க. யாரோட தப்பு இதெல்லாம்? வேண்டாத பொண்டாட்டி கைப்பட்டா குற்றம், கால்பட்டா குற்றங்கிறது. ஏன்னா விஜய் வந்துட்டு எதிர்கட்சியாக வந்துட்டாரு அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு இதெல்லாம் பண்ணுறீங்களா? இதே ஒரு சிஎம் வரும்போது இப்படி நடக்குமா? போலீஸ் அஜாக்கிரதையாக இருப்பாங்களா? நாங்களாம் நின்றுருக்கோமே, நல்ல ஸ்பீடில் போவாங்க. சில சமயம் கான்வாயில் மாடெல்லாம் குறுக்க வந்துடும். ஆக்சிடெண்ட்லாம் இருக்குது மினிஸ்டர் வண்டியெல்லாம், நான் பார்த்துருக்கேன். மினிஸ்டர் பிஎல்லாம் செத்து போயிருக்காங்க அதில். அப்போ மினிஸ்டர் வண்டியெல்லாம் ஓவர் ஸ்பீடு போடுறீங்களா? அவங்க அந்த இடத்துக்கு டைமுக்கு போகணுன்னு போகிறாங்க, நம்ம ரோடை கிளியராக வச்சுருக்கோம், இல்லைங்களா? அப்போ விஜய் மட்டும் என்ன? நீங்கள் மக்கள் தானே பார்க்கணும், விஜய் பார்க்காதீங்க. நீங்கள் ஒரு ஃபெஸ்டிவல் போகிறீங்க, இப்போ சிஎம் வந்துட்டு போனாங்க, மேடம் ஜெயலலிதா. அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறது யார்? போலீஸ் தானே. அவங்கெல்லாம் செத்து போனோடனே 60 பேர் மேடத்தை பார்க்க வந்து செத்து போனவங்கலாம் உடனே மேடத்தை சிஎம் வந்துட்டு கொலை கேஸில் போட்டிங்களா? இப்போ விஜய் போடுறீங்க, ஏன் போடுறீங்க விஜயை? யார் பொறுப்பு இதுக்கு? எல்லாரும் சேர்ந்து பொறுப்பு தான். புரியுது மேம். தொடர்ந்து தெளிவான பதில்களை எல்லா ஆன்சரும் கொடுத்தே. நேரத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Ariza Shirts and Trousers. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.